உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஜானகி சொல்லிதான் தனா பஞ்சாயத்துல கதிர் கூட வாழ்றேன்னு சொன்னா. தனாவுக்கு கார்த்திக் கூட தான் வாழ விருப்பம்னு சொல்லி அந்த கல்யாணத்தை உடைச்சு விடுவேன். அப்புறம் ஊருக்கு முன்னாடி ரகுராமும் ஜானகியும் அசிங்கப்பட்டு நிப்பாங்க. இதுதான் அவங்களுக்கு கொடுக்கற மரணாடி. சூப்பருங்க, சரியான ஐடியாங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் எப்படிதான் அப்படி புதுசு புதுசா ஐடியாக்கள் வருதோ? ஏங்க நீங்க அப்படியே இன்னொரு ஹெல்ப் பண்றீங்களா? அந்த மாயாவையும் சீனி பிரிச்சு விட்டுறீங்களா? சீனுக்கு என் பொண்ணு சாரு கூட கல்யாணம் பண்ணி வச்சிருங்களா? முதல்ல தனா இந்த வீட்டுக்கு வரட்டும். சரிங்க. கார்த்திக், அத்த நீ உருப்படியா ஒரு ஐடியா கொடுத்திருக்க. இந்த தடவையாவது சரியா பண்ணு. டேய், மத்த தடவை ஆன மாதிரி இந்த தடவை எதுவும் ஆயிடக்கூடாதுடா. இல்லப்பா, இந்த தடவை மிஸ் ஆகாது. நான் பாத்துக்கிறேன். அண்ணி, சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க, சீக்கிரமா வாங்க. அண்ணி, இவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? ஏ, அவருக்கு இப்பதான் தூங்குனாரு. எல்லாரும் தூங்கிட்டாங்களா? எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஜானகி அக்காவும் இப்பதான் தூங்க போனாங்க. அதனால யாருமே வரமாட்டாங்க. சரி, வா போலாம். கடவுளே, என்ன மன்னிச்சிருப்பா. ஐயோ அண்ணி, என்ன பண்றீங்க? என்ன இது? தனாவுடைய பாக்ஸ். அந்த பக்கம் இருக்கு பாருங்க, மாயாவோடது. ஓ ஆமால. சீக்கிரம் எடுங்க. ஷோ அண்ணி, என்ன நீங்க? உங்களுக்கு நகையை திருட கூட தெரியல. யாருக்கும் எந்த டவுட்டும் வரக்கூடாதுன்னா எடுத்த பொருள் எடுத்த இடத்துல இருக்கணும். அதுல எந்த ஒரு மாற்றமும் தெரியவே கூடாது. அப்பதான் நம்ம மேல சந்தேகமே வராது. இதுதான் திருட்டோட சூட்சமமே. அந்த ஓடி போனவளோட தாலி செயினை என் புள்ளைய அவ கழுத்துல போட சொல்றாங்க பாத்தியா? ஐயோ அண்ணி, சத்தமா பேசாதீங்க, அப்புறம் மாட்டிப்போம். சரி சரி. நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு செயின் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அசிங்கப்பட்டு நிப்பாங்க. சரி, நீ போய் தூங்கு. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம். சரி அண்ணி. எங்கிட்டேவா? இரு வர்ற.
தாலியை தூக்கிட்டியா? எனக்கு தெரியும்டி நீ இப்படி ஏதாவது பண்ணுவேன்னு. அதான் தூங்குற மாதிரி ஒரு ஆக்டிங்கை கொடுத்த. செயினை மறைச்சு வச்சு என் மருமகளை அவமானப்படுத்த பார்க்குறியா? இந்த மணி இருக்கிற வரைக்கும் அது நடக்காதடி, நடக்கவும் விட மாட்டேன். சாமி கடவுளே, திருட்டு வேலை பார்த்த என் பொண்டாட்டியை மன்னிச்சிருப்பா. கடவுளே, ஆண்டவா எல்லாம் நல்லபடியா நடக்கணும்பா. சாமி என் பொண்டாட்டிக்கு நல்ல புத்தியை கொடுப்பா. எப்படியெல்லாம் பண்றா பாருங்க. இப்போ செயினை திருப்பி வச்சுட்டேன். ஆனா காலையில எந்திரிச்சு அவ மறைச்சு வச்ச இடத்த பார்த்து செயின் இல்லைன்னா, ஐயோ அப்போ அவளுக்கு டவுட் வருமே. ஐயோ கடவுளே, அவளுக்கு டவுட் வராம நீ தான் காப்பாத்தணும். இப்படியாவது காப்பாத்து. கடவுளே, எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஏண்டி, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா சபையில எல்லாரையும் அசிங்கப்படுத்த பார்த்திருப்ப. நாளைக்கு நீ தாண்டி அசிங்கப்பட்டு நிக்க போற. உனக்கு இருக்கு. இன்னைக்கு நல்லா அசிங்கப்பட போறாங்க. போலாம். வா. தனா, கொஞ்சம் ஒரு நிமிஷம் இப்படி வாம்மா. அக்கா, என்ன விஷயம்னு சொல்லுங்க. புவனேஸ்வரி அம்மா லைன்ல இருக்காங்க, உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. என்னன்னு கேளுமா. தனா, நான் இப்படி ஆகும்னு நினைக்கலம்மா. என்னங்க, என்னாச்சு? கார்த்திக்கு என்னாச்சு? ஐயோ, விஷத்தை குடிச்சிட்டாம்மா. அவன் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்காமா. நீ நினைச்சாதான் அவன் உயிரை காப்பாத்த முடியும். நீ கிளம்பி வாமா. ஒரே ஒரு தடவை அவனை வந்து பார்த்துட்டு போமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.